வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பியின் அருளாசியோடு ஆவணி மாதத்தில் மேசராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, மேசராசிக்காரர்களே, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அதாவது நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சே பல காரியங்களை செய்து உங்களுக்கு நீங்களே பகையாக இருக்கிறீர்கள். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் அந்த இடத்துல பயணிக்கிறார். 3ஆம் இடத்துலேயே குரு, விரயத்தில் வக்ரம் பெற்ற சனி, வண்டி வாகனங்களாலையும் உடல்நிலைகள்னாலையும் தாயாருக்கும் பிரச்சனைகளும், அதே போல் உடல் ரீதியான நோய் நொடி தொந்தரவுகளும் வரும். அவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை, ஜாதகருக்கும் அதாவது மேசராசிக்காரர்களுக்கும் உடல் ரீதியான எலும்பு ரீதியான இரத்த அணுக்கள் பத்தாமல் அப்பப்போ அந்த கைகால் விரிக்கிறது, இதெல்லாம் வரக்கூடிய தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகும். என்னங்க ஐயா எப்போ பார்த்தாலும் நல்லது சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, கெட்டது வராமல் இருந்தாலே நல்லது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மேசராசிக்காரர்கள் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று தெரியாத ஒரு குழந்தைத்தனமான குழந்தை முருகனாக எதையும் எதையாவது செஞ்சுட்டு அதில் அதுக்காக வருத்தப்படுறதும், அதுக்காக மெனக்கெட்டு உழைக்கிறதும், இதுதான் இந்த மேசராசிக்காரர்களுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போது எதையை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பதிவு செய்தோம்னா, எதை கெட்டது அப்படிங்கிறத பதிவு செய்தோம்னா நல்லது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பணங்காசு சேகரிக்கணும், அதே போல் உங்களுடைய சொத்து நிலைகளை பாதுகாக்கணும், அல்லது சொத்து நிலைகளை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கணும். கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி போச்சு அப்படின்னு சொன்னால், கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை பாய்மரம் இல்லாத கப்பல், எந்த இடத்துலையும் கவுந்துடும். அதனால் ஜாக்கிரதை தேவை, உடல் ரீதியான கவனம் தேவை, உணவுகளில் கவனம் தேவை. அதே போல் எதிராளிகிட்ட மிகுந்த கவனத்துடன் பேசணும். ஏன்னா உங்களுடைய பேச்சு நல்ல விதமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், எதிராளிகள் உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்களால அனுகூலங்கள் மிக பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய வாய் வார்த்தைகள் பிசகாச்சு அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கட்டாயிரும், வருமானத்தில் குறைவு ஏற்பற்றும், ஜாக்கிரதை. அதே போல் மனைவி அனுகூலம் இருக்குது. பிள்ளைகள்னால எப்படி இருக்குன்னா, பிள்ளைகள்னால பெரிய அனுகூலங்கள் கிடையாது, இருந்தாலும் தொந்தரவுகளும் அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும், அதை சரி கட்டிக்கலாம். அதே போல் உங்களுக்கு தகப்பனார், மற்றபடி தெய்வம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக தெய்வ அனுகூலங்கள் இருக்கும். ஆனால் அந்த தெய்வ அனுகூலங்களை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அது உங்களுக்கு எதிர்விதமான செயல்களை செய்ய ஆரம்பித்துவிடும், எச்சரிக்கை. அதே போல் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், இதில் எல்லாம் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வியாபாரம் சிறக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய காரியங்களில் ஆர்டர்கள், மற்றபடி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஓடும். பணங்காசு ஏதாவது மிச்சமாகுமாங்க ஐயா? பணங்காசு மிச்சமாகிறதுக்கு தான் நீங்கள் செய்கிற செயல் சரியில்லையே. அந்த செயலை நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வருமான இருப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் வருமான இருப்பு தென்படலை.
வாங்கியதை அடைப்பதே பெரிய வேலையாக இருக்கும், பெரிய தலைவலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் தென்படுகிறது. 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில், அதாவது சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. அதேபோல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதேபோல் நீங்கள் முடிந்தவரை தெய்வ வழிபாடுகள் ரொம்ப அவசியம். வாராகி அம்பாளுடைய வழிபாடு, அதேபோல் நரசிம்மர் வழிபாடு. இந்த மாதத்தில் முதல் நாள், அந்த நாளே விஷ்ணுபதி என்கின்ற புண்ணிய காலம். அந்த காலத்தில் நீங்கள் அதாவது உங்களுடைய கோரிக்கைகளை மனதில் சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு விஷ்ணு கோயிலில், பெருமாள் கோயிலில் உங்களுடைய வயது என்ன வயதோ அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 25 வயது 30 வயதுனா 30 வயதுக்குன்னா 30 வயது வரைக்கும், அதாவது 30 சுற்று சுற்றணும். 30 சுற்று சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை துளசி கையில் வச்சுட்டு சுற்றி கொடிமரத்தில் கொண்டு துளசி சமர்ப்பிக்கணும். இப்படி சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும், நல்லதே நடக்கும். நல்லது நடக்குன்னா நீங்கள் நல்லதாக நடக்கணும் என்கிறதை சொல்லி இந்த பதிவை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.